டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். ஐம் டாக்டர் ஜெயராணி காமராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான சில விஷயங்களை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ முதல்ல ஐவிஎஃப்னு ஒரு பேஷண்ட்டை சொன்னாலே அடுத்து கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? டாக்டர் இது சக்ஸஸ் ஆயிருமா? இது மாதிரி கேட்பாங்க ஒருத்தங்க. ஒரு சிலர் வந்தோடனே கேட்குறது, டாக்டர் இருக்கிறதுல பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன டாக்டர்? ஐவிஎஃப் தானே, அதை எனக்கு முதல்ல செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஐவிஎஃப் என்பது ஒரு முடிவு அல்ல. ஐவிஎஃப் என்பது ஒரு முக்கியமான சிகிச்சை முறை. உங்களுடைய கர்ப்பம் என்பது லேபில் ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களோட சினைப்பையிலே உருவாகும். ஏன்னா இன்னைக்கும் நிறைய பேர் நினைக்கிற விஷயம், ஐவிஎஃப் பண்ணிட்டா 100% சக்சஸ் அப்படின்ற ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கு. இன்னைக்கும் ஐவிஎஃபோட சக்சஸ் ரேட் என்பது ஒவ்வொரு தம்பதியினரும் பல காரணங்களை பொறுத்து இருக்கு. இன்னைக்கு ஐவிஎஃப்னா நான் சொல்லுவேன் பேஷண்ட்ஸ்ட, இதுக்கு ஒரு ப்ரெடிக்டர் இருக்கு, இந்த ப்ரெடிக்டர்ஸ் வச்சு இவ்வளவுதான்ப்பா அவனோட சக்சஸ் ரேட்டுன்னு சொல்லுவேன். என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க, இவ்வளோ செலவு பண்ணி எனக்கு இவ்வளவுதான் சக்சஸா? ஆமா, அந்த சக்சஸ்குள்ள நீயும் வரலாமே அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றும் ஒவ்வொரு செயற்கை கருத்தரிப்பு முறைக்கும் ஒரு சக்சஸ் ரேட் உண்டு. எதை சார்ந்தது? உங்க வயசு, எவ்வளவு வருஷம் குழந்தை இல்லை, எப்படி எதனால இந்த செயற்கை கருத்தரிப்பு முறைக்கு நீங்க ட்ரீட்மெண்ட்க்கு வர்றீங்க, மற்றும் உங்களுடைய ஓவரீஸ்ல எக்ஸ் எப்படி இருக்கு, உங்க கணவரோட விந்து எப்படி இருக்கு, உங்க உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு, இதெல்லாம் தான் உங்களோட ப்ரெடிக்டர்ஸ். இதெல்லாம் நல்லா இருந்தா கண்டிப்பா ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு முறை சக்சஸ்ஃபுல்லா வரும். டாக்டர் இதெல்லாம் நல்லா இருந்தா இயற்கையில எனக்கு வராதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எஸ், வரலாம். எப்ப வரலாம்? உங்க ஃபெலோபியன் டியூப் நல்லா இருக்கணும், உங்க ஹஸ்பண்ட் சிமன் நல்லா இருக்கணும். இதெல்லாம் குறைவு இருக்கிறவங்களுக்கு தான் ஐவிஎஃப் தவிர எல்லாருக்கும் ஐவிஎஃப் என்பது ட்ரீட்மெண்ட் முறை அல்ல. ஸோ உங்க டியூப் பிளாக் ஆயிருக்கு, உங்க ஹஸ்பண்ட் சிமன் கவுண்ட் குறைவா இருக்கு, ஹஸ்பண்ட் ஸ்பெர்மே இல்லாம இருக்கு, ஸ்பெர்ம் எண்ணிக்கை 0வாக இருக்கு, பல நேரங்கள்ல இந்த கருக்குழாய் அடைப்பு ஆரோக்கியம் இல்லாம இருக்கு, பழுதா இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள், வயசு கூட ஆயிடுச்சு, டாக்டர் எனக்கு 38 ஆயிடுச்சு, இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு மட்டும்தான் ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு முதன்மையான சிகிச்சை முறையாக சொல்றோம். பல நேரங்கள்ல ஐவிஎஃப் ஃபெயிலியர், அதாவது எப்பெல்லாம் வரும், ஐயுஐ ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், அவங்களுக்கு அடுத்தடுத்து பல ட்ரீட்மெண்ட் முறைகள் ஃபெயிலியர் ஆயிருக்கும் பொழுது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ இந்த ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு முறையை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போவது எப்படி? ஒரு குழந்தை பேருங்கிறது ரொம்ப நமக்கு ஒரு அதிசயமான ஒரு ஆச்சரியமான விஷயம். குழந்தையின்மை பாதிக்கப்பட்ட தம்பதியினர்கள், அது அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான உணர்வு. ஒவ்வொரு வீட்லையும் தேவதை பிறக்க வேண்டும் என்றுதான் நாங்க ஆகாஷ்ல விரும்புறோம். அந்த தேவதை கண்டிப்பாக ஆரோக்கியமுள்ள குழந்தையா இருக்கணும். ஸோ ஐவிஎஃப் என்பது ஒரு பிரெக்னன்சி பாசிட்டிவ் மட்டுமல்ல, கையில ஒரு ஆரோக்கியமான குழந்தையோடு போவதுதான் அவங்களோட முக்கியமான சிகிச்சை முறை. ஸோ அந்த வகையில உங்களுடைய ஒவ்வொரு ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு முறையும் சக்சஸ்ஃபுல்லாக வருவதற்கு என்னென்னலாம் நீங்க தயார்படுத்தணும். ஏன்னா நிறைய நேரங்கள்ல பேஷண்ட் வந்தோடனே ஃபர்ஸ்ட் சொல்றது, டாக்டர் எனக்கு ஐவிஎஃப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி ஐவிஎஃப் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன கவனிக்கணும்? உங்க எக், உங்க ஹஸ்பண்ட் செமன், உங்க உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் சீராக இருக்கா, ஐவிஎஃப் செய்வதற்கு சில வழிமுறைகள்ல சீரா இருக்கா அப்படிங்கறது சரியான முறையில அசஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு உங்களோட எக்ஸ் ஓவேரியன் ரிசர்வ்னு சொல்றோம், ஏஎம்ஹெச்னு ஒரு லெவல். இந்த ஏஎம்ஹெச் என்ன லெவல்ல இருக்கு, அதற்கான தீர்வு என்ன, அதுல வச்சு எவ்வளவு எக்ஸ் எண்ணிக்கை எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ப்ரிடிக்ஷன் இருக்கு. அதை உங்க டாக்டர் வச்சுதான் உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கொடுப்பாங்க. அதனை சீராக புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாம டென்ஷன் பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான சக்சஸ் ரேட் 30%, 40%, அந்த பெர்சன்டேஜை அச்சீவ் பண்றதுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்வது மிக மிக முக்கியம். ஸோ இன்னைக்கு ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்புன்னு உங்களுக்கு ஒரு டாக்டர் சொல்லும் பொழுது நீங்க உங்க உடலை என்னென்ன வகையில தயார்படுத்தணும், இந்த சீக்ரெட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் சீக்ரெட், ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் உங்க உடல் எடை. இன்னைக்கு உடல் எடை குண்டா இருக்க ஒரு பெண், அதாவது பிஎம்ஐ நம்ம சொல்றோம், ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இருக்கணும், எல்லாருக்கும் தெரியும் பிஎம்ஐ. இந்த பிஎம்ஐ ஒரு 27-30 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதே வயதான பெண் பிஎம்ஐ 26 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேருக்கும் ஐவிஎஃப் பண்ணா பிஎம்ஐ 30 உள்ள பெண்ணுடைய சக்சஸ் ரேட் குறைவு, எக்கோட குவாலிட்டி குறைவு, கரு உருவாகிற குவாலிட்டி குறைவு. சோ இந்த பெண்களுக்குள்ள 2 பேரோட எம்பிரியோவும் நல்ல குவாலிட்டி எம்பிரியோவாக இருந்தா கூட சக்சஸ் ரேட்டும்
ஆரோக்கியமான குழந்தை பேரும் எடை குறைவா உள்ள பெண்ணுக்கு தான் அதிகம் வருது. இது நான் சொல்லல, உலக அளவுல 45 வருடமாக ஐவிஎஃப் சொல்றவங்க சொல்றாங்க. சோ அந்த வகையில உங்க உடல் எடை ஐவிஎஃப்க்கு தயாரான நிலையில இருக்கா? உங்களுடைய எடையை விட ஒரு 10% எடை ஒரு 4 மாசத்துல குறைக்க முடியுமா? குறைத்த பின் ஐவிஎஃப் செய்யுங்க. இது உங்களுக்கு சக்சஸ் ரேட்டை கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், யுவர் ஒபிசிட்டி. உங்க வெயிட், ஐடியல் வெயிட் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் அ ஐடியல் பிரெக்னன்சி. கர்ப்பம் தரிப்பது மட்டுமல்ல, இன்னைக்கு ஐவிஎஃப் சக்சஸ்ங்கிறது ஒரு கரு ஒட்டி வளர்ந்துட்டா மட்டும், பாசிட்டிவா வந்தா மட்டும் முக்கியம் இல்லை. கையில ஆரோக்கியமான குழந்தை, ஒரு ஆரோக்கியமான குழந்தை தான் ஒரு ஐவிஎஃப்னுடைய சக்சஸே. ஸோ அந்த குழந்தை பேர் பெறுவதற்கு உங்க உடல் எடை மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. ஸோ ஆரோக்கியமான உடல் எடை ஒரு நல்ல ஒரு கருவை உருவாக்கும், நல்ல கருத்தரிப்புக்கு உயர்ந்ததா இருக்கும். கருத்தரிப்பதற்கான சக்சஸ் மட்டும் இல்ல, கையில் குழந்தையோடு செல்வதற்கும் வழிவகுக்கும். இதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, ஆரோக்கியமான ஒரு பெண். இன்னைக்கு ஒரு ரத்த சோகை இருக்கிற பெண், இல்ல ஒரு உடல்ல ஒரு சத்து குறைவா இருக்க பெண், இல்ல அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு நோய் தாக்கம், முக்கியமா தைராய்டு, டயபெட்டிஸ், இந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனை, இதெல்லாம் இருந்தா கண்டிப்பாக சரி செய்யணும். இதை சரி செய்யாம நீங்க ஐவிஎஃப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ரேட் சரியாக வராது. ஸோ டெஃபினெட்லி உங்களுடைய ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹெல்தியான ஒரு பெண்ணால தான் ஹெல்தியான முட்டைகள் உருவாகும். ஹெல்தியான முட்டைகள் உருவாகிற பெண்ணுக்கு தான் ஹெல்தியான கர்ப்பத்தை தாங்குற சக்தியும் இருக்கும், ஆரோக்கியமான குழந்தை பேரும் பெற முடியும். ஸோ எக்ல மட்டும் காரணத்தை குறைகளை சொல்லக்கூடாது. உங்க உடல் ரீதியான எல்லா விஷயமும் இதுல ஒரு பங்கை வைக்கிறது. ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியம், சத்துக்கள் தேவை. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிடணும். சத்துள்ள ஆகாரங்களா இன்னைக்கு நாங்க சொல்ற எல்லா விஷயமும் முக்கியமாக காய்கறிகள், கீரைகள், பயிறு வகைகள் மற்றும் லீன் மீட்ஸ், இது நிறைய சாப்பிட்டீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா இதுல இருக்கிற ஆன்டாக்சிடன்ட்ஸ், இதுல இருக்கிற விட்டமின்ஸ், இதுல இருக்கிற மினரல்ஸ், இவை அனைத்தும் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவை, உங்க கரு வளர்ச்சிக்கும் தேவை, உங்க கர்ப்பத்துக்கும் முக்கிய தேவை. ஜங்க் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட், ப்ரிசர்வ் ஃபுட், இவை அனைத்தும் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணது. இது உங்க எக்ஸை கண்டிப்பாக பாதிக்கும். இதனை தவிர்ப்பது நல்லது. ஸோ ஆரோக்கியமான எடை, ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல் நீங்க என்ன சொல்லுவீங்க? டாக்டர், என்ன டாக்டர் லைஃப் ஸ்டைல், நான் என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் பண்றதுல எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கு. நீங்க நினைக்கலாம் உடம்பு வெயிட் குறைக்கிறது மட்டும் அல்ல எக்ஸசைஸ் செய்யறது. உங்க நல்ல ஹார்மோன்ஸ், மைண்ட் ரிலாக்ஸேஷன், உங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், உங்களுடைய மனதுல ஒரு நம்பிக்கை கொடுக்கிற மன உணர்வு, இதெல்லாம் உங்க எக்ஸசைஸ் கொடுக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸை ஒவ்வொரு பெண்ணும் ஒரு 45 மினிட்ஸ் செய்யணும். பெண்கள் மட்டும் இல்ல, கப்புலா பண்ணுங்க. இது உங்களுடைய சக்சஸை அதிகப்படுத்தும். மன தளர்வு, மன ரிலாக்ஸேஷன், ஹெல்தியான பாசிட்டிவ் மைண்ட், இதெல்லாம் டெஃபினட்டா சக்சஸ் அதிகரிக்கிறதுன்றது இந்த 30 வருட காலத்துல நாங்க உணர்ந்த உண்மை. இன்னைக்கு மன அழுத்தம் இல்லாத பெண்களுக்கு சக்சஸ் ரேட் அதிகமாகும். ஸோ ஸ்ட்ரெஸ், இன்னைக்கு எல்லா ஐடி செக்டர்ஸ், எல்லா ஒர்க் பண்ற எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க, குழந்தைங்களை முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக ஹார்மோன் மாற்றங்களை உருவாக்கும். கார்டிசால் அதிகப்படுத்தும், ஹார்மோன் மாற்றங்களை உருவாக்கும். இவற்றின் மூலமாக உங்க கருமுட்டைகளுடைய வளர்ச்சி, அதனுடைய ஆரோக்கியம், கர்ப்பத்தில் ஏற்படும் மாற்றங்களுக்கும் இது ஒரு பெரிய எதிரி. ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும்? மைண்ட் ரிலாக்ஸேஷன், மெடிடேஷன் பண்ணலாம், அக்யூபஞ்சர் கொடுக்கலாம், மற்றும் மன தளர்வு வருகிற பலவிதமான உடல் ஆரோக்கியமான சந்தோஷமான விஷயங்களை எண்ணுங்க. இன்னைக்கு ஒரு ஐவிஎஃப்னா ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸான விஷயமா நினைக்காதீங்க. இட்ஸ் அ ஜேர்னி. நீங்க ஒரு குழந்தை பேர் பெறுவதற்கு ஒரு தொடர்கிற ஒரு முக்கியமான ஜேர்னி. இத சந்தோஷத்தோட, ஹெல்தியா, ஆரோக்கியமான மன உடல் ஆரோக்கியத்தோட எதிர்நோக்குனீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் வரும். பெண்களை, இது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க பார்ட்னருக்கும் தான். உங்க பார்ட்னரோட எடை கண்டிப்பா நார்மலா இருந்தா அவரோட ஸ்பெர்ம் இன்னும் நல்லா இருக்கும். அவருடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான நல்ல பழ வகைகள், கீரை, காய்கறி எடுக்கும்போது அவங்களோட விந்தணுக்களுடைய டிஎன்ஏ பிராக்மெண்டேஷன் குறைவாகுது. ஒரு டிஎன்ஏ பிராக்மெண்டேஷன் குறைவாகும் போது கண்டிப்பாக அந்த ஸ்பெர்மில் உருவாகிற கரு ஆரோக்கியமான கருவாகவும், அபார்ஷன் ஆகாமல் தடுக்கப்படும். நல்ல ஒரு நிறைவான குழந்தை பேரு பிறப்பதற்கும் ஒரு ஆணின் உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். சோ முட்டைகளுக்கு சொல்லிட்டோம், பெண்ணை சொல்லிட்டோம், ஆண்களை சொல்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் இருவருக்கும் உள்ள அன்பும் நேசமும் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உங்க ரிலேஷன்ஷிப் அன்பா இருக்கீங்களா? ஒரு குழந்தை பேருங்கிறது உங்க வாழ்க்கையின் முழுமையை கொண்டு வருது. ஆனா நீங்க இருவரும் ஒரு சந்தோஷத்தோட, முழுமையோட இருக்கும்போது
உங்க குழந்தை அந்த சந்தோஷத்தை டபுள் ஆக்கும் என்பதுல நிச்சயமான கருத்து மாற்றம் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு தம்பதியினரும் உங்க ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணுங்க, சந்தோஷத்தோட எதிர்நோக்குங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருங்க. ஒருவர் மன தைரியம் அதாவது குறைவுபடும் பொழுது உங்க தைரியத்தை கொடுங்க, நம்பிக்கையை கொடுங்க. இது அனைத்தும் கண்டிப்பாக சக்சஸ்க்கு அடிப்படையான முக்கியமான ஒன்று. இன்னைக்கும் மன ஆரோக்கியத்தோடு சந்தோஷத்தோடு ஒரு ஐவிஎஃப் எதிர்நோக்குனீங்கன்னா சக்சஸ் ரேட்டும் அதிகமாகும். பய உணர்வு கண்டிப்பா எல்லா பெண்களுக்கும் இருக்கும். டாக்டர் சக்சஸ் வந்துடணும் டாக்டர், எங்க வீட்டுல ஒரே ப்ரெஷர், எங்க ஃபேமிலியில ப்ரெஷர், ஃப்ரெண்ட்ஸ்ல ப்ரெஷர், இந்த மாதிரி பல ப்ரெஷர்ல நீங்க இருக்கிறீங்க. ஆனா எல்லாவற்றுக்கும் மேல அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சந்தோஷம் இல்லை, உங்களுக்கு இந்த சந்தோஷம் வேணும். ஏன்னா குழந்தை என்பது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் கொடுப்பது. சோ இந்த சுற்றுப்புற சூழல்கள்ல உள்ள உற்றார் உறவினர் மன அழுத்தத்தை தவிர்த்து உங்களுடைய ஜேர்னியை ஹாப்பியாக உருவாக்க நீங்க 2 பேரும் ஒரு எஃபர்ட்ஸ் எடுங்க. இந்த எஃபர்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தை பேறு பெறுவதற்கான வழிமுறைகளை வகுக்கும். சோ ஒரு லேப்ல உருவாகிற கரு ஒரு அழகான குழந்தை பேறு பெறுவதற்கு இத்தனை வழிமுறைகளை நீங்க கவனம் செலுத்தணும். சோ ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்புக்கு முன்பாக உங்க உடல், கணவன் மனைவி இருவரும் உங்களுடைய மன ஆரோக்கியம், உங்க சுற்றுப்புற உறவினருடைய தேவையில்லாத மன பிரஷரை தவிர்த்து கொள்ளுங்க. மன ஆரோக்கியத்தோட எதிர்நோக்குங்க. உடல் மன ஆரோக்கியமா இருந்தா கண்டிப்பாக உருவாகிற கருவும் ஆரோக்கியமாக இருக்கும். இது மட்டும் இல்ல, அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு ஐவிஎஃப் டெசிஷன் அப்ப நீங்க சூஸ் பண்ற டாக்டர் இன்னைக்கு எவ்வளவு எக்ஸ்பர்ட், அவங்க எத்தனை வருஷம் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, இவங்களுடைய சக்சஸ் ரேட் என்ன, இவங்களுடைய ஹாஸ்பிட்டலுடைய இத்தனை வருட காலம் அவங்களோட ரிப்போர்ட்டிங் என்ன, எத்திக்கலான எல்லா விஷயங்களும் சீரா நடக்கிறதா, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக நீங்க டிசைட் பண்ணணும். இன்னைக்கு ஒரு ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு செய்யற எல்லாருக்குள்ள பய உணர்வுகள்ல எத்திக்கலான எல்லா விஷயங்களும் சீரா நடக்கிற ஒரு சென்டர், அது நல்ல குவாலிஃபைடு சென்டர், எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ், அதனுடைய வசதிகள், அதுல இருக்கிற தரம், அதுல இருக்கிற முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸ், இவை அனைத்தும் உங்க சக்சஸ் ரேட்டை உருவாக்கும், அதிகரிக்கும். ஏன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான தம்பதியினரும் நல்ல ஒரு லேப், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கருமுட்டைகள் உருவாகிற சிகிச்சை முறைகள் கொடுக்கலன்னா முட்டைகள் வளர்ச்சி, கருவின் வளர்ச்சி குறைபாடாகும். ஸோ உங்க செலெக்ஷன் ஆஃப் தி சென்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செலெக்ஷன் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த டாக்டர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க எடுத்துக்கொள்கிற உங்களுடைய முயற்சி என்பது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தோட தொடங்கும் போது இது கண்டிப்பான நல்ல ஆரோக்கியமான குழந்தையை கொடுக்கும். சோ இன்று நீங்க இனி குழந்தையின்மை என்பது முழுமையா சரிப்படுத்த முடியுமா டாக்டர்னு என்கிட்ட கேட்டா கண்டிப்பாக முடியும். குழந்தையின்மை என்பது குறையே அல்ல. ஏன்னா இன்றைய காலத்துல உள்ள நவீன சிகிச்சை முறைகள்ல எல்லாவற்றுக்கும் சாத்தியம் உண்டு. ஆனா சாத்தியம் என்பது எங்க ஆரம்பிக்குது? உங்க கருமுட்டைகள்ல இல்ல, உங்களிடையே தான் ஆரம்பிக்குது. உங்களுடைய ஆரோக்கியம் என்பது முக்கியம். சோ மனம், உடல் ஆரோக்கியத்தை பத்தி சொல்றோம். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் இன்றைய காலத்துல இருக்கிற சுற்றுப்புற சூழலும் உங்களுடைய வாழ்க்கை முறைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடல் ஒபிசிட்டி பத்தி சொன்னோம், ஹெல்தி ஃபுட்டை பத்தி சொன்னோம், இது எல்லாரும் செய்யற விஷயம். ஆனா இன்றும் பெண்கள் குறிப்பாக இரு பாலரையும் பாதிக்கிற சில ஹேபிட்ஸும் இந்த சக்சஸ் ரேட்டை குறைக்கும். நீங்க சொல்லலாம் என்ன டாக்டர் அது அப்படின்னு கேட்டா, ஸ்மோக்கிங் இன்றும் ஆண் பெண்கள் இருவரிடம் இருக்கிற விஷயம். ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம் மற்றும் ஸ்லீப் ப்ராப்ளம், இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இன்று இருக்கிற சோசியல் மீடியா, உங்களுடைய மானிட்டரோட டைம் ஸ்பெண்டிங் பண்ற டைமிங், உங்களுடைய ஃபோன், செல்போன், தூக்கமின்மை. ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் இரவு பகல்ன்றதே இல்லை, எப்பயுமே எல்லாமே பகல் மாதிரி தான் எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சோசியல் மீடியால இருக்கிறீங்க, 2 மணிக்கு தூங்குறது, 7 மணிக்கு எழும்பாம 10 மணிக்கு எழும்புறது, இந்த மாதிரியான காலகட்டங்கள் உங்க தூக்க குறைவு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாதிப்பை உண்டாக்குறது. ஸோ கண்டிப்பாக பெண்களோ ஆண்களோ ஸ்மோக்கிங் தவிர்க்கணும், ஆல்கஹாலிசம் ஸ்டாப் பண்ணணும். இன்னைக்கு இதை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா நான் ஒரு நாள் ஃபுல்லா பேசுவேன். எப்படி இது முட்டைகளை பாதிக்குது, ஸ்பெர்மை பாதிக்குது, எப்படி உங்க கருத்தரிப்பை பாதிக்குது, எப்படி உங்க கர்ப்ப காலத்துல பெரிய பாதிப்பை உண்டாக்கி பயங்கரங்களை உருவாக்குதுன்னு பெரிய லிஸ்டே சொல்லுவேன். ஸோ சொல்ற விஷயம் இதனுடைய ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ண உடனே நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா சக்சஸ் ரேட் குறைவு. 6 மாத காலம் நீங்க ஸ்டாப் பண்ணி வெயிட் பண்ணணும். அப்பதான் இதனுடைய நச்சுத்தன்மை உங்க உடம்புல இருந்து வெளியாகி உங்க முட்டைகளும் விந்துக்களும் சீராகி ஒரு நல்ல ஒரு குழந்தை பேறு பெறவும், கர்ப்ப காலத்துல சீராக தொடரவும், ஆரோக்கியமான குழந்தை பேறு பெறவும் இதனை நீங்க இன்னைக்கு செய்யுங்க, முடிவெடுங்க.
நீங்க ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மட்டும் முடிவெடுப்பது முக்கியம் இல்லை, உங்க வாழ்க்கை முறைகள்ல கண்டிப்பாக இந்த மாற்றத்தை கொண்டு வரணும். ஸோ டெஃபினட்டா இது முக்கியம். அடுத்த முக்கியமான விஷயம் ஸ்லீப், தூக்கம். எல்லாரும் ராத்திரி டாக்டர் நாங்க 7 மணி நேரம் தூங்குவேன் டாக்டர்மாங்க. எப்ப தூங்குவாங்க? 2 மணிக்கு தூங்கி 10 மணிக்கு எழும்புவாங்க. அது கரெக்டான தூக்கம் அல்ல. நீங்க ஒரு 10:30 தூங்கி காலையில் எழும்பும் போதுதான் உங்களை பாடியோட ஹார்மோன்ஸ் எல்லாமே சீராக்கப்படுகிறது. இன்னைக்கு ஒரு ஐவிஎஃப்க்கு தேவை ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன் சீராக இருந்தாதான் கருமுட்டைகளோட தன்மை, கரு உருவாக்குவதில் குறைவில்லாம வருவது, ஆரோக்கியமான குழந்தை பேரு பெறுவது, இது எல்லாமே இந்த ஹார்மோன்ஸை சார்ந்தது. ஸோ இந்த ஹார்மோன்ஸோட சுழற்சி, அதனுடைய ப்ராப்பரான ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி எப்போ வரும்? இந்த ஸ்லீப், தூங்கும் பொழுது அந்த தூங்குற நேரத்தில் ஏற்படுகிற அந்த ரிதம், அதுதான் அதனை முக்கியமாக அதன் பங்கு வகிக்கிறது. ஸோ உங்க தூக்கம் 7 ஹவர்ஸ்னா அந்த டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனை கருத்துல கொள்ளுங்க. உங்க ஹார்மோன்ஸையும் சீராக்கலாம். அப்புறம் என்விரான்மெண்டல், இன்னைக்கு நம்ம சாப்பிட்றது, குடிக்கிறது, சுவாசிக்கிறது எல்லாமே பொல்யூஷன்ஸ். இந்த பொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக கருமுட்டைகளுடைய தன்மை, அதனுடைய டிஎன்ஏ, அதனுடைய செல்லுலர் மெத்தட்ஸ் எல்லாவற்றையும் பழுதாக்குறது. இன்னைக்கு ஒரு எண்டோக்ரைன் டிஸ்ரப்ஷன்னா என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ். இந்த என்விரான்மெண்டல் என்பது நீங்க இருக்கிற இடம், அதுல இருக்க யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ், பெயிண்ட்ஸ், நீங்க உட்கொள்கிற உணவு வகைகள், இதுல எல்லாவற்றிலும் உள்ள கெமிக்கல்ஸை கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. இவை கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமுள்ள கரு உருவாக்குவதற்கும் மிஸ்கரேஜ் ஆகாமல் தடுப்பதற்கும் முக்கியமான பங்கை வைக்கிறது. ஸோ உடல் ஆரோக்கியம் என்பது எல்லாவற்றையும் சார்ந்தது. ஸோ ஒரு ஐவிஎஃப் என்பது வெறும் லேபு, எக்கு, ஸ்பெர்ம் மட்டும் இல்லை. ஒட்டுமொத்தமான உங்க உடல் மாற்றங்களும் இதை நோக்கி நீங்க செய்வதற்கான ஒரு ப்ராஜெக்டா எடுத்து உங்க உடலை நீங்க சீராக்க பண்ணி அதனை நல்ல ஒரு செம்மையான வழியில கொண்டு போனீங்கன்னா 40% சக்சஸ் உங்க டாக்டர் சொல்லலாம். ஆனா அந்த 40% நீங்க ஃபர்ஸ்ட் டைமே அச்சீவ் பண்றதுக்கு கண்டிப்பாக முடியும். இதனை நீங்க கருத்துல கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்திற்கான தேவையான எல்லா விஷயங்களையும் உங்களோட உடல்ல ஒரு செக்லிஸ்ட் பண்ணுங்க. அந்த செக்லிஸ்ட்டை சரிப்படுத்துங்க. எல்லாவற்றையும் நல்ல ஒரு பிளானிங்கோட சந்தோஷத்தோட எதிர்நோக்குங்க. நல்ல விட்டமின்ஸ் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. இவை அனைத்தும் உடல் ஆரோக்கியத்திற்கும், ஸ்பெர்ம் ஆரோக்கியத்திற்கும், எக் ஆரோக்கியத்திற்கும் முக்கியமான பங்கை வகிக்கிறது. இதன் மூலமாக உருவாகிற குழந்தையும் கருவும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ ஐவிஎஃப் சக்சஸ்க்கு நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர் அப்படின்னு கேட்டா 4 விஷயம் சொல்லுவேன். முதல் விஷயம் உங்களோட லைஃப் டிசிப்ளின். 2 உங்க டாக்டர், உங்க சென்டரை ட்ரஸ்ட். 2 3வது உங்களோட பாசிட்டிவிட்டி, உங்களுடைய இதுல உள்ள நம்பிக்கை. அது தவிர உங்களுடைய உடல் ஆரோக்கியம். இந்த 4 விஷயத்தை நீங்க சீரா பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஐவிஎஃப் சக்சஸ்ஃபுல்லாக கண்டடைவீங்க. ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தையோட செல்வீங்க.